Motorola, Realme, Redmi தொடர்ந்து போக்கோவும் ஒரு பட்ஜெட் 4G மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Poco C55. மொபைலோட ஃபிசிக்கல் ஓரியை பார்த்தலாம். இதில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டைப் சி சார்ஜிங் போர்ட் ஒன்று, அப்புறம் பிரைமரி மைக். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன், அப்புறம் வால்யூம் ராக்கர்ஸ் கீ கொடுத்துருக்காங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சிம் ட்ரே, இதில் 2 சிம் கார்டு போட்டுக்கலாம், ஒரு மெமரி கார்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா இதில் பேக் சைடில் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. இந்த மொபைலோட ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா இதோட டிசைன் தான். ஆக்சுவலாக இதில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா லெதர் லைக் ஸ்ட்ரெச்சபிள் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ப்ரீமியம் லுக்கில் இருக்குது. ஆக்சுவலாக இந்த லெதர் டிசைன் கொடுத்துருக்கிறதுனால ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது. இதுக்கு பேக் கேஸ் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபிங்கர் பிரிண்ட் மெஜஸ் ஆகாது, அவ்வளோவா ஸ்க்ராச்சஸ் ஆகாது. இந்த மொபைலை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். எல்லாருக்கும் வணக்கம், நான் தமிழ் ஃப்ரம் டெக் மானிட்டர். அப்புறம் இதோட டிஸ்பிளே 6.71 இன்ச்சஸ் HD+ டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இதில் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, 120 Hz டச் சாம்பிளிங் ரேட்டுமே இருக்குது. என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டடாக இந்த டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு ஓகேவாக இருக்கும். நீங்கள் மூவிஸ் பார்க்குறீங்க, யூடியூப்ஸ் வீடியோ, சோஷியல் மீடியா ரன் பண்ணுறீங்கன்னா இந்த டிஸ்பிளே ஓகே தான். அது மட்டும் இல்லாமல் இதில் வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. கீழ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. மற்றபடி டிஸ்பிளே பொறுத்த அளவுக்கு எல்லாம் ஓகே தான். அப்புறம் மொபைலோட ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா IP52 ஃப்ளாஷ் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இது மேலே ஓலியோபூபிக் கோட்டிங்கும் அப்ளை பண்ணி கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த ஓலியோபூபிக் கோட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெரும்பாலும் நம்ம மொபைல் யூஸ் பண்ணும்போது நம்ம டிஸ்பிளே மேலே தண்ணி, வாட்டர் ட்ராப் ஏதாவது பட்டுச்சு அப்படின்னா, அப்போ அதிகமாக படும்போது ஒரு ட்ராப் மேலே ஒரு ட்ராப் இன்னொரு சேர்ந்து அப்படியே டிஸ்பிளேல அந்த ஓரமாக நகர்ந்து வரும். இப்போ டிஸ்பிளேல எங்கேயாவது ஹோல்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி உள்ளே போக வாய்ப்பு இருக்குது. பட் இந்த கோட்டிங் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா, அது இப்போ ஒரு டிஸ்பிளே மேலே அந்த வாட்டர் ட்ராப் படுது இல்லையா, அது அந்த இடத்துலயே ஹோல்ட் பண்ணி வைக்குது. அந்த தண்ணி அந்த டிராப் நகராம முடிஞ்ச அளவுக்கு ஹோல்ட் பண்ணி வைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு தண்ணியை தெளிச்சா அந்த டிராப்லாம் அப்படியே அந்த எண்ணெயை பிடிச்சிக்கிட்டு இருக்கும் இல்லையா, நம்ம ப்ரெஷர் பண்ணி கீழே தள்ளினாலோ தொடச்சாலோ தான் போகும். அப்புறம் இதோடைய ப்ராசஸர் MediaTek Helio G85 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு டீசெண்டான ப்ராசஸர் தான். மொபைலை ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு இது நல்லா இருக்கும். ஆனால் இது கேமிங் ப்ராசஸர் இல்லை. சின்ன கேம்ஸ்லாம் விளையாடிக்கலாம். இந்த ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளையாடுறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் நீங்கள் விளையாடணும்னு நினச்சா மீடியம் செட்டிங்ஸில் வச்சு விளையாடிங்க. ஆனால் அதிக நேரம் விளையாடாதீங்க, மொபைல் ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அதோடைய ஸ்டோரேஜ் RAM பொறுத்தளவுக்கு LPDDR4X வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. 4GB அண்ட் 6GBன்னு 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் ஒருவேளை RAM இன்க்ரீஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டர்போ RAM மூலயமா 11GB வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது எப்படி அப்படின்னா, இப்போ 4GB வேரியன்ட் வாங்குறீங்கன்னா இப்போ வெர்ச்சுவல் RAM 3GB வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 6GB வாங்கினீங்கன்னா 5GB வரைக்கும் வெர்ச்சுவல் RAM இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதை தான் இவங்க அந்த 11 RAM வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டோரேஜை பொறுத்த அளவுக்கு 64 and 128 2 வேரியன்ட் இருக்குது. இதையும் நீங்கள் மெமரி கார்டு மூலமா 1TB வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அதோடைய கேமரா பின்பக்கமாக 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று 50 மெகாபிக்சல் 1.8 அப்பரேச்சரில் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று AI கேமரா. நல்ல லைட்டிங் கண்டிஷனில் இல்லை டே லைட்டில் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது ஃபோட்டோஸ் ஓகேவாக தான் இருக்குது. ஆனால் ஓவர் சாஃப்ட் ஆகுது. ஷட்டர் ஸ்பீட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. சம்டைம்ஸ் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஷட்டர் ரொம்ப திணறுது. அது மட்டும் இல்லாமல் இதில் நைட் மோட், போர்ட்ரேட் மோட், HDRனு ஒரு சில ஃபோட்டோகிராஃபிக்னு ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஓவரால் ஃபோட்டோடைய அவுட்புட்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் தான். அப்புறம் வீடியோ 1080p 30 fps வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். டே லைட்டில் வீடியோ எடுக்கிறது ஓகே தான், பட் ஆனால் கிரைன்ஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் செல்ஃபி கேமரா இதில் 5 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இதோடைய அவுட்புட் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, ஆவரேஜ் தான் வச்சுங்களேன். சாஃப்ட்வேரை பொறுத்தளவுக்கு Android 12 மேலே MUI 13 பில்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு சில ப்ரீ இன்ஸ்டால் ஆப் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா நீங்க டெலிட் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் அப்டேட்டை பொறுத்த அளவுக்கு அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஒருவேளை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் நான் அப்டேட் பண்றேன். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே இருக்கு, நீங்க மறக்காம ஃபாலோ பண்ணி. இதுல 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்றதுக்கு 10 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ USB கேபிள் தான் கொடுக்குறாங்க. டைப் C கொடுத்திருந்தா நல்லா வந்துடும். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஃபேஸ் அன்லாக் ரெண்டுமே நல்லாவே ஒர்க் ஆகுது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பொறுத்த அளவுக்கு பேக் சைட்ல கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல 3 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு, பிளாக், கிரீன், ப்ளூ. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த அளவுக்கு ரொம்ப லவுடாக இல்லை, பட் கொடுத்துருக்கிற வரைக்கும் டீசெண்டாக இருக்குது. அப்புறம் அதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.77 mm கொடுத்துருக்காங்க. அப்புறம் வெயிட் வந்து 192 கிராம் கொடுத்துருக்காங்க.
யூஸ் பண்ணும்போது அவ்வளவா வெயிட் ஃபீல் ஆகவே இல்ல. வெயிட் மேனேஜ்மென்ட் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதர் ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா, டூயல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்கு. 2.4 GHz அண்ட் 5 GHz. ப்ளூடூத்தை பொறுத்தளவுக்கு 5.0 வெர்ஷன் குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல MUI டயலர் குடுத்துருக்காங்க. ஸோ இதுல நீங்க கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க கால் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். கூகுள் டயலர் மாரி நீங்க ரெக்கார்ட் பண்ணும்போது மத்தவங்ககிட்ட இது போட்டு குடுக்காது. ஸோ ஃபைனலா இதோட பிரைசிங் 4GB அண்ட் 64GB வேரியன்ட் வந்து ரூ. 8499 6GB அண்ட் 128 வேரியன்ட் வந்து ரூ. 9499 பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இது Flipkartல அவைலபிளா இருக்கு. சரி ஓகே. இப்போ விஷயத்துக்கு வருவோம். எனக்கு கேமரா முக்கியம் இல்ல. ஒரு பட்ஜெட் ரிலேட்டடா எனக்கு ரெகுலர் யூஸ் பண்ற மாரி ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னா, இது ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். ஒரு பெரிய பேட்டரி இருக்கு, நல்ல டிசைன் இருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல ப்ராசஸர். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி யாராவது இந்த ஃபோனை வாங்கி யூஸ் பண்ணியிருந்தா, உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இதுக்கப்புறம் மொபைல் வாங்குறவங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.